நம்பிக்கைன்னு என்ன? நன்மை வரும் என்று சந்தோஷமாக உறுதியோடு எதிர்பார்க்கிறது. ஏன் நன்மை வரும் என்று அவ்வளவு சந்தோஷமா கான்பிடண்டா எதிர்பார்க்கிறோம்? பொய் சொல்லாத முடியாத தேவன் சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறார். பொய் சொல்ல முடியாத தேவன் சொன்னார்னு சொல்லல, சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறார் என்றால் அவர் சொன்னார் என்றால் கட்டாயம் நடக்கும். கட்டாயம் 120 வருஷம் இருப்போம், கட்டாயம் பென்ஸ் கார் வாங்குவோம், கட்டாயம் 5 பெட்ரூம் உள்ள வீடு வாங்குவோம், கட்டாயம் பெரிய சர்ச்சு கட்டுவோம். எப்படி கட்டுவீங்க? பொய் சொல்ல முடியாத தேவன் சொல்லியிருக்கார். சொன்னார் மரல்ல சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கார். தேவனை பெருசா நினைங்க. உங்களோட சூழ்நிலைகள், உங்க பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது. சூழ்நிலைகள் பிரச்சனைகள்லாம் தற்காலிகமானது. தேவன் நித்தியமானவர். தேவன் பொய் சொல்லிட்டாருன்னா உலகம் கொலாப்ஸ் ஆயிருங்க. உலகமே எதை நம்பி இருக்கிறது? வார்த்தையினால தான் உலகமே தாங்கி நிக்குது. அவர் ஒரு வார்த்தை பொய் சொல்லிட்டாருன்னா உலகம் அப்படியே கொலாப்ஸ் ஆகி படவடான்னு விழுந்துடும். உலகல்ல உங்க பாடியை ஒழுங்கிடும். உங்க பாடியோட RNA DNA எல்லாம் தாங்கிறது என்ன என்றால் தேவனோட வார்த்தைங்க. என்ன பொய் சொல்லல, அதனாலதான் இவ்வளவும் அப்படியே ஸ்டாண்டர்டா நிக்குதுன்னா கர்த்தருடைய அந்த பொய்யுரையாத காரியம்.